உருவாகிறது புயல். தமிழகத்தில் புதன்கிழமை 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் வலுப்பெற்ற காந்த கடத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளது. இதனால் புதன்கிழமை கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கில் சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவில், நாகப்பட்டினத்திற்கு தெற்கே 510 கிலோமீட்டர் தொலைவிலும் பார்த்தீங்கன்னா புயல் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். இதனால் கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதன் காரணமாக நவம்பர் 27ஆம் தேதி அநேக இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மழையும், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. குறிப்பாக திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதுவரைக்குமே எந்த ஒரு பள்ளி கல்லூரிகளுமே விடுமுறை அறிவிக்கப்படலை. டெய்லியும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கனால ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 10 பள்ளிகளில் இருக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிச்சுட்டு வராங்க. உங்க மாவட்டத்தில் இருக்க பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பதை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.